அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய சில வழிமுறைகளை, சில அமல்களை நமக்கு இந்த ஹதீஸினுடையாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபில் 251வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா, அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த அலிலப்பரை, எரேசரை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா, வயர்ஃபஉ பிஹி தரஜாத், மேலும் அந்த காரியங்களின் மூலியமாக உங்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துவானே, அப்படிப்பட்ட செயல்பாடுகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டா என்று கேட்டார்கள். பாவத்தை அழித்து நம்மளுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய அமல்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா, சொல்லித்தரட்டா என்று கேட்டார்கள். காலு பலா யா ரசூலல்லாஹ், நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதரை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 அமலை சொல்லிக் கொடுத்தார்கள். எளிய முறையில், அழகான முறையில் செய்யக்கூடிய அமல், அனுதினமும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல், அந்த அமலை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவதாக இஸ்பாஉல் வுது அலல் மக்காரிஹ், சிரமமான நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இது முதல் அமல் என்று சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய வுது இருக்கல்லவா, அந்த வுதுவை கஷ்டமான நேரங்களிலே, சிரமமான நேரங்களிலே அதை பரிபூரணப்படுத்தி செய்வது. இப்பொழுது பனி இறங்கக்கூடிய இந்நேரத்தில் தண்ணீர் அவ்வளவு அதிகமாக உடலிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் செய்வது கூடாது. நமக்கு குளிர்ந்த நீர் நம் உடலுக்கு ஆகவில்லை என்றால் லேசான முறையிலே அதை சுட வைத்து பரிபூரணமாக வுது செய்ய வேண்டுமே தவிர, நாம் அரைகுறையாக செய்யக்கூடிய வுது அது பரிபூரண வுதுவாக அது ஆகாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வுதுவை பரிபூரணமாக செய்ய வேண்டும். எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாது மர்ஹூம், அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, பெரிய சீதேவி, எப்பொழுதுமே குர்ஆனோடத்தான் இருப்பார்கள். அபூபக்கர் ஹஸ்ரத் மேலப்பாளையம், எப்பொழுதுமே குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, எப்பொழுதுமே குர்ஆன் ஓதுவாங்க. நடமாடும் குர்ஆன் என்பதாக அவர்களுக்கு அந்த கல்லூரியிலே பேர், நடமாடும் குர்ஆன், உயிருள்ள குர்ஆன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. ரொம்ப திறமையான முறையில் கிளாஸ் எடுக்கக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்த மாபெரும் மகான் வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை வெளிச்சமாக ஆக்கி அவங்களுக்கு பாவம் மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவங்ககிட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, சட்டை போட்டுட்டு வுது செஞ்சு பார்த்ததே கிடையாது. 7 வருஷம் ஓதி இருக்கோம், ஜுப்பா சட்டை போட்டுட்டு வுதுவே செய்ய மாட்டாங்க. அப்போ மேலாடையை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சட்டையும் ஜுப்பாவையும் ரூம்லேயே கலட்டி வச்சுட்டு அரக்கை பனியனோட தான் வருவாங்க வுது செய்ய. காரணம், அந்த வுதுவை பரிபூரணமாக எந்த ஒரு குறையுமே இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய பல வருடங்களுடைய செயல்பாடு. இது அந்த அளவிற்கு வுதுவின் மீது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், வுது தானே அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாமுக்கு தடுமாற்றம் தொழுகையிலே வந்தால் பின்னாடி உள்ளவங்க யாரோ வுது சரியாக செய்யாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுக்கு தடுமாற்றம் வருதா இல்லையா? சில நேரங்களில் லுஹரில் 5 தொழு வச்சுருவார், 2க்கு 3 சஜ்ஜா செஞ்சிருவார், அல்லது உட்காராமல் எந்திரிச்சிருவார். இப்படி ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வரும், ஓதுறதில் தடுமாற்றம் வரும். அப்படின்ட்டா அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடிய அந்த மஅமூம்கள் என்றால் பின்பற்றி தொழக்கூடியவங்க, அவங்க வுதுவை சரியான முறையில் செய்யாததின் காரணமாக
அதனுடைய விளைவு யாருக்கு கிடைக்குது? இமாமுக்கு கிடைக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவிற்கு உதுவில நம்ம என்ன செய்யணும்? கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உதுவை நீங்கள் பரிபூர்ணமாக செய்து கொள்ளுங்கள். நம்ம உதுவை நல்லா தான் செய்யணும், ஆனால் சில விஷயங்களில் கவனம் எடுக்கணும். என்ன தெரியுமா? சில நபர்கள் நகம் வெட்டாமல் இருப்பாங்க, கைகளில் நகம் வெட்டாமல் இருப்பாங்க, கால்களில் நகம் வெட்டாமல் இருப்பாங்க. அந்த நகத்துக்குள்ளே அந்த அழுக்குகள் போய் சேர்ந்துருக்கும். நல்லா கவனமாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் நகத்தினுடைய அழுக்கோடு உது சென்று வந்தீங்கன்னா ஒதுக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி படணும், எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? தண்ணி படணும். அப்போ கவனமாக தான் சல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களுடைய கால்களுடைய அந்த விரல்களுடைய இடுக்குகளை கோதி கழுகுங்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்கிறோம்? தண்ணியை திறந்து விட்டுட்டு பைப்பில் காலை தூக்கி காட்டுறோம், தண்ணியில் பட்டுருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பட்டுருச்சா, நகத்துக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருச்சா, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நகங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டிடணும். வெட்டிட்டா ஓரளவு தண்ணி போயிடணும். ரெண்டாவது, மூக்குக்கு நாசிக்கு தண்ணி செலுத்தும் பொழுது சும்மா தண்ணியை வச்சு டப்பு டப்புன்னு அடிக்கிறது அதல்ல. தண்ணியை எடுத்து டக்குன்னு அடிக்கக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது என்பது மூக்கு உள்ள வரைக்கும் தண்ணீரை செலுத்தி அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொரோனா பாதிப்புலேருந்து நிறையா அல்லாஹுடைய கிருபையில் மக்களை, இஸ்லாமிய மக்களை அல்லாஹ் பாதுகாத்ததனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த நாசிக்கு நீர் செலுத்துதல். கர்கரா என்று சொல்லக்கூடிய அந்த வாய் கொப்பளிக்கும் பொழுது இது வரைக்கும் தண்ணி கொண்டு போகணும். லேசாக வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? துப்பிடுறோம். வாயை நல்லா தண்ணியை வாயில் நல்லா ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும், கர்கரா அப்படின்னு. இதை மருத்துவர்களே சொன்னாங்க. கையை கழுவுங்கன்றாங்க கொரோனாவில், மூக்கை சுத்தப்படுத்துங்கன்றாங்க, வாயை கொப்பளிச்சிருங்கன்றாங்க. இதாங்க இதைத்தான் சொன்னாங்க. 3 வருஷம் கொரோனாவில் படாத பாடுபட்டோமா இல்லையா? இப்போ இதைத்தான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்கள் பேணி பாதுகாத்து கொண்டாலே உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த சுன்னத்துக்கள் உதுவினுடைய ஃபர்லுகள் வாஜிப்களையும் நம்ம பேணி இருக்க வேண்டும் என்பதை நம்ம காட்டுறோம். அதான் சிரமமான நேரத்தில் நீங்கள் உதுவை பரிபூர்ணமாக அழகான முறையில் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ரெண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டாவது அமல் வகஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களின் பக்கம் நீங்கள் வரக்கூடிய அந்த எட்டுக்கள், நடந்து வர்றோமா இல்லையா, அந்த எட்டுக்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க. பள்ளியாசல் தூரமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சளைச்சிக்கிற வேண்டாம். பள்ளியாசல் எவ்வளோ தூரமாக இருக்கோ நான் தொழுக போகிறேங்கிற எண்ணத்தில் நீங்கள் பரப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பாவத்தை மன்னித்து அந்தஸ்தை உயர்த்துகின்றான். மூன்றாவது அமலை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்திலாரு ஸலாத்தி பாத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமல். ஒன்றுமே இல்லைங்க, வந்துட்டோம், பாங் சொல்லிட்டாங்க, 5 வக்துக்கு பாங் சொல்கிறாங்கல்ல, லுஹரோ அசரோ மகரிபோ சுபுஹோ, ஏதாவது ஒரு தொழுகைக்கு சுன்னத் தொழுதுட்டு ஃபர்லுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். சுன்னத் தொழுதுட்டோம், ஃபர்லுக்கு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்டா அந்த வெயிட்டிங் நேரத்தை கூட அல்லாஹ் தஆலா வீணாக ஆக்குவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த வெயிட்டிங் நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நன்மை உங்களுக்கு கொடுக்குறான். உலகத்திலே வெயிட் பண்ணுறதுக்கு நன்மை கொடுக்கறது நம்ம மார்க்கம் தாங்க. ரேஷன் கடையில் வெயிட் பண்ணுறோம் நன்மையா? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறோம் நன்மையா? டிக்கெட் இருக்கிறக்காண்டி போய் நிற்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் தக்கலுக்கு நன்மையா? எதை வேண்டாலும் எடுத்துக்கிறங்க, எதுக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. தொழுகையிலேருந்து இன்னொரு தொழுகைக்காக நம்ம வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நமக்கு கொடுக்குறான், அந்தஸ்தை உயர்த்துறான்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த 3 அமலை அல்லாஹுடைய மகத்தான கிருபையில் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி கொடுத்துருக்கான். தொழுகையாளிகளுக்கு நசீபாக்கி கொடுத்துருக்கான். உது செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டி நம்ம வர்றோம், சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த 3ஐயும் நம்ம கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகளாக நம்ம இருக்கின்றோம் என்பதை நம்ம இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை முடிக்கும்போது இந்த ஒரு வாசகத்தோடு முடிக்கிறாங்க, ஃபதாலிக்குமுர் ரிபாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த 3ஐயும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அப்படி பிடித்து கொண்டால் இன்னொரு பாக்கியம் இருக்கு. இந்த 3 அல்ல, இந்த 2 அல்லாத, 1 அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், 2 நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். 3வது பாக்கியம் என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் பற்றி பிடிச்சுக்கிட்டீங்க, இதில் கவனமாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா
அல்லாஹ் மன சஞ்சலங்கள் இருக்கல்லவா, மன கஷ்டங்கள், அதையும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இவைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த காரியங்களை எல்லாம் செயல்பாடுகளை எல்லாம் நமக்கு ஒழுக்கங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.